கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பழைய ஏற்பாடில் ஆங்காங்கே ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். யாரோ ஒரு ஆளை ஊழியக்காரரை வச்சுருந்தார், அவ்வளோதான். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது எல்லாருமே ஊழியக்காரர்கள். அல்லேலூயா, எல்லாம் ஊழியக்காரர்கள். இந்த 2-3 பேர் இந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்து ஜெயித்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தின் பாதையில் வரணும். வராமல் அந்த யாராவது சார்ந்த பக்தி, அந்த முழவத்தல் பக்தியெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு பரிசுத்தமாகி தேவ நடத்துதலை பெற்று ஆவியில் பலன் கொண்டு விசுவாசத்தில் பலப்பட்டு நீங்கள் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அதனால் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். தேவ சத்தியத்தின்படி நடங்க, காரியங்களை நடப்பிக்கணும். அப்போ அதுதான் இந்த ஆதாரம். ஊழியத்தின் ஆதாரமே அற்புதமான கிரியைகள் நடப்பது தான். அல்லேலூயா. ரைட், போட்டு இயேசுவி நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பழைய ஏற்பாடில் அநேக தனித்தட்டி மனுஷர்களை தேவன் எடுத்து தேசத்தில் பயன்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுதோ எல்லாருமே ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நீங்கள் காட்டுக்கு போனாலும் சரி, மாட்டுக்கு போனாலும் சரி, அல்லேலூயா, எங்கே வேலை செய்கிறீங்களா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஊழியத்தை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் பழைய ஏற்பாடில் ஆவியானவர் எப்போமாவது ஒரு ஆள் மேலே இறங்குவார், உடனே போயிடுவார். அடுத்தால தேவை ஏற்படும் போது வந்து இறங்குவார், அடுத்தால போயிடுவார், அடுத்தால எப்போமாவது இறங்குவார். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. இது புதிய ஏற்பாடு வரும்போது ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிறார். நமக்குள்ளே தங்கி தேவன் அற்புதங்களை நடத்துகிறார். நீங்கள் எழுப்புதலில் இவ்வளோ நாள் இருக்கீங்கன்னா நீங்கள் அநேக அற்புதங்களை சந்திச்சிருக்கணும். அற்புதங்களை சந்திக்காத ஆளே இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தின அநேக காரியங்கள் சாட்சியாக நிற்கணும். இந்த காரியங்களில் கர்த்தர் இந்த தண்ணி அடிக்க விட்ட அந்த பீடி சிகரெட் அது வேற. அநேக ஆட்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் வீட்டில், உங்கள் மனைவிக்குள்ளே, மற்ற பிள்ளைகளுக்குள்ளே நடந்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் நமக்கு ஆவின் ஆத்மாவில் பலன் இல்லை என்று அர்த்தம். அல்லது நாம் அல்லது ஆவியானவர் பொய்ன்னு அர்த்தம். அற்புதமான காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் உங்களுக்கு மேலே அல்லேலூயா தங்கி இருக்கிறார். ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாமே அற்புதமானவைகள். இதை கொண்டு நீங்களும் செய்வீர்கள், இதை கொண்டு பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆளு ஜெபம் பண்ணுச்சு, ஆண்டவர் ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, டேவிட் சாமியில் ஏன் சீக்கிரம் கொடுக்க முடியாங்க, சீக்கிரம் கொடுங்க ஏசப்பா. யாரோ ஜெபத்தில் கண்ட காரியம் ஏன் கொடுக்க மாட்டேங்க ஆண்டவர், சீக்கிரம் கொடுங்க ஏசப்பா. உரிமை நல்லா இருக்கு. அல்லேலூயா. உங்க பக்தி என்னை இப்போ செல்லுபடியாக்காது. நான் இப்போ டேவிட் சாமியலுக்காக ஜெபம் பண்ணால் 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பாற்றி சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, நான் எப்படி நடக்கணும், அதுக்குண்டான கிரயங்கள் என்ன, அதை நான் எப்படி பின்பற்றணும்னு சொல்லி பின்பற்ற வேண்டும். அற்புதங்கள் நடக்காத வீடே இருக்கக்கூடாது. நான் காலை பிரதர் கூட்டிகிட்டு ஒரு ஆள் போனேன். நீ எப்படியா பொழைச்சிரு, இப்போ உங்கள் வீட்டம்மா நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் அல்லதுனால பொழைச்சிருக்கிறாரு. வீட்டம்மெல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது, ஆண்டவர் ஸ்ட்ராங்காக இருந்தார், அதனால பொழைச்சிருக்க. என்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஆள் சொல்லிச்சு, அப்போ வீட்டம்மா நல்ல சாப்பாட்டுலாம் கொடுத்துருப்பாரு, ஸ்ட்ராங்கான ஆள், அதனால பொழைச்சி. நான் ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள்லையும் இந்த காரியம் நிறைவேறி இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடின் அடையாளமே அல்லேலூயா இயேசு உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுவது தான், கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படுவது தான். அப்படிலாம் நீங்கள் வெளிப்பட்டால் தான் அல்லேலூயா இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தை நீங்கள் சரியான முறைமையின்படி செய்ய முடியும்.
இல்லைன்னா நீங்கள் மறுமையின் படிச்ச பயத்துக்காகவும் சோத்துக்காகவும் தண்ணிக்காகவும் தான் அலைய முடியும். இல்லைன்னா ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஓடவே முடியாது. நீ என்னமோ தச்சனூரில் அல்லையா கர்த்தருடைய பந்தின்னு சொல்லிட்டேன், நாளைக்கு இங்கிலாண்டில் கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவேன். கல்யாணம் வீடு இருக்கு, இல்ல ஆவி எப்படி இருக்கு, அதான் பிரச்சனை. கல்யாணம் வீடு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏசு நான் சொல்லுதெல்லாம் விளையாட்டாக இருந்தாலும் இதெல்லாம் சத்தியங்கள். ஆனால் இந்த தேசத்தை அசைக்க நான் சொன்ன பாளையங்கோட்டையில் 10 பேர் இருந்தால் போதும், இந்த பாளையங்கோட்டையை அசைச்சிடலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த 10 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாதுங்க? ஆமென். அதுக்கு பெரிய கொம்பு வச்ச ஆளோ, பெரிய மீசை வச்ச ஆளோ, பெரிய தடி ஆளெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப படித்த ஆட்களாக, பெரிய ஞானம் உள்ள ஆட்களாக தேவையில்லை. இவங்க நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அல்லேலூயான்னு சரண்டர் ஆகக்கூடிய ஆட்கள் தான் தேவை. அல்லேலூயா. தேவன்ட்ட என் பலன் அல்லேலூயா அற்பமானது, உம்முடைய பலனை கொண்டு நான் ஊழியம் செய்ய முடியும், என் பலனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் தேவை. அல்லேலூயா. பகிரங்கமாக நடக்கும். 24 வருடங்கள் நான் கிரையம் கட்டியிருக்கிறேன். 24 வருடங்கள் உங்கள் எல்லாருடைய மொத்த வேதனையும் மெத்த துன்பத்தையும் நான் சுமந்திருக்கிறேன். தேவ வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு வந்தாங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு மாதிரியும் அவன் கூலி அவன் கையில் வச்சிருக்காத உடனே கொடுத்துருந்தார் ஆண்டவர். 24 வருஷம் ஓடி இருக்கேன், என்னுடைய கூலியை கர்த்தர் வச்சிருப்பாரோ? நான் கூலி பணத்தை கேட்கல, ஆத்துமாவை கேட்கிறேன். தேவ அற்புதங்களை கேட்கிறேன், தேவனுடைய அதிசயங்களை கேட்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பா நிறைவேறும். பாளையங்கோட்டெல்லாம் அசைக்கப்படும். அப்படியே அநேகர் கண்ணீரோடு கேட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு செய்தியை கண்ணீரோட ஆளு கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் பேசுகிறவர் நீங்கள் பிதாவின் ஆவியானவர். எனக்கு ஒரு மேன்மை இல்லை, எனக்கு தேவை ஆத்துமாக்கள். சிங்கத்தின் கடவாய்ப்பற்களிலே இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்கி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்காக தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு மொழியக்காரராய், கூர்மையான கருவியாய், இயந்திரமாய் இந்த தேசத்தில் பயன்பட வேண்டும். அநேக பர்வதங்களை பதறுகோப்பாய் மாற்றக்கூடிய கூர்மையான கருவியாய், இயந்திரமாய் மாற்றப்பட வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திரும்ப வரவே கூடாது. அது என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் திரும்ப வரணும். ஒரு ஜபமாவது கேட்கப்படாமல் இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் கொடுக்குற ட்ரைனிங் பூராமே நீ தேசத்தில் பயன்படுவதற்காய். என்ன சொன்னேன்? மாறணும். ஒரு வார்த்தையாவது திரும்ப வரவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஜபமும் கேட்கப்படணும். அந்த அளவுக்கு உங்களை பலசாலியாய் மாறணும். அல்லேலூயா. உருவாக்கின காரியங்கள் முடிஞ்சு வச்சு நாள்தோறும் பரம் படிக்கிறது உண்டோ? விதைக்கிறவன் நாள்தோறும் விதைக்கிறது உண்டோ? அன்னைக்கு தான் விதைச்சார், இன்னைக்கு விதைச்சிட்டு போனோம்னா நீங்கள் ஒரு தடவை விதைக்கிறாங்க, ஒரு தடவை தான் உழுதுறாங்க, ஒரு தடவை தான் அறுக்கிறாங்க. இன்னைக்கு நகம்பை அறுக்க முடியுமா அடுத்த இடத்துல? அதனால நம்ம அந்தந்த காலங்கள், அந்தந்த குறிப்பிட்ட காலங்கள் எதுக்கு தெரியுமா? வருங்காலங்களில் தேசத்தில் நீங்கள் தேசத்தில் அல்லேலூயா யோவான் சாந்தனை போல, எலியாவை போல, எலிசாவை போல, தானியேலை போல பயன்படுவதற்காக. நான் யாருடைய பலத்தையும் நம்புறதே கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கேன் படிக்கல அதை நம்புறதே கிடையாது. ஏன்னா தேவனுடைய உன் பலவீனத்தில் அவர் பலம் தான் வேணும் எனக்கு. என் பலம் ஒன்றுக்கு ஆகாது. ஒரு படித்த டாக்டர்மா என்கிட்ட எப்பா என் குடும்பம் இப்படி நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படிக்கலை. அந்த அம்மா கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம், எப்பா என்னுடைய நிலைமை இப்படிப்பா. என் வீட்டுக்காரரு பேய் படமாக பார்க்காரு. பேயை பற்றி பேசணும்னா அழகாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. பேயை பற்றி நான் பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேயை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. டாக்டர்மாவுடைய வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறார். அந்த தகுதின்னு பாருங்க. அவருக்கு அந்த அம்மா படிப்புக்கும் அவர் வீட்டுக்காரர் படிச்சிருக்கிறதும் நான் படிச்சிருக்க உண்டான தகுதியை பாருங்க.
இதே தான் ராஜாக்கள் முன்பாக நிறுத்தி வைப்பார், அதிகாரிகள் முன்பாக நிறுத்தி வைப்பார், தேசத்தை அசைக்க வைப்பார், ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஒவ்வொருவரையும். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அநேக காரியங்களை தேவனை கொண்டு சாதித்திருக்க வேண்டும். உன் விசுவாச மலைகளை பேர்த்திருக்க வேண்டும். உன் விசுவாச சிங்கத்தின் வாயை அடைத்திருக்க வேண்டும். உன் விசுவாசம் அநேக சர்ப்பத்தின் மேல் ஏறி வலு சர்ப்பத்தை வீழ்த்து போட்டிருக்க வேண்டும். அப்போ தான் தேசத்தில் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பயன்படவே முடியாது. அல்லேலூயா. காரியங்கள் இப்படி இருக்கு மேன். அதனால் நான் தனிப்பட்ட மனுஷன், அதான் தனிப்பட்ட மனுஷன் தான் தேவை. ஒரே மனுஷன், அது யார்? அவர் பேர் கூட டிஎல் மூடின்னு நினைக்கும். ஒரு தேசத்துக்குள்ளே போகும்போது ஒரே ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. அவர் அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு புறஜாதிகள் கிடையாது, எல்லாவனும் கிறிஸ்தவன். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பிடிச்சிட்டான் பிஜேபி, எல்லா மாநிலத்திலும் அல்லையா சாமியை வச்சு பிடிச்சிட்டான். ஆனால் 2 மாநிலம் மாத்திரம் பிடிக்க முடியல. எந்த மாநிலம்லாம்? ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் தோமாங்கிறவன் முதல்ல காலை எடுத்து வச்சான் கேரளாவில், முடிச்சது தமிழ்நாட்டில். 2 இடத்து தவிர வேற எங்கேயும் போகல. ஆனால் 2 இடத்துலையும் ஒருத்தனாலுமே பிடிக்க முடியல. அவன் கால்பட்டது. சுவிசேஷம் அறிவிப்பு என்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அவன் பரிசுத்தவானுடைய பாதம் பட்டதனால் நம்ம தேச பரிசுத்தவான பெரிய வெள்ளைச்சட்டை வெள்ளை வேட்டியில் ஆவி ஆத்மா சரீரத்தின் பரிசுத்தம். அவன் தான் பரிசுத்தம். அவர் தான் பரிசுத்தமான இருக்க முடியுமா? நீங்க ஏன் இருக்கக்கூடாது? அல்லேலூயா. இருக்க முடியாதா? நீங்களும் பரிசுத்தவான்கள். பரிசுத்தமாய் மாறின எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களால் செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில இருவே இருக்காது. அல்லேலூயா. தேசத்தை அசைக்க ஒரு மோசே தேவை. தேசத்தை அசைக்க ஒரு எலியா தேவை. தேசத்தை அசைக்க ஒரு யோவான் சாணன் தேவை. எனக்கு அப்பமும் தண்ணீரும் போதும் நினைக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் தேசத்தை அசைக்கிறவர்களுடைய கிரியைகள் இதுவரை நின்று கொண்டிருக்கிறது. நான் இப்போ தோமா சொன்னது போல, நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு கூட உங்க கிரியை அப்படியே நிற்கும். அல்லேலூயா. நான் ஒருவேளை மாண்டு போனோம்னா நான் போன பிறகு நினைச்சு பார்ப்பேங்க, இப்படி ஒரு ஆள் தோமாங்கிற தாமஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அல்லேலூயா. இப்படி சத்தியத்தெல்லாம் சொன்னாரு. இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஆளுக்கும் இதை என்ன கிரியை, இதோட பயங்கரமான கிரியைகள் செய்து நீங்க போன பிறகு இந்த தேசம் உங்களை சொல்லணும், உன் குடும்பத்துக்காரன் சொல்லணும். உன்னை அறிந்த ஒவ்வொருவரும் இப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டு போனா அவன் தேசத்திற்காக பயன்பட்டான்னு சொல்லணும். திரும்ப சொல்றேன், இந்த பாளையங்கோட்டை பட்டணத்தை அசைக்க போகிறார் கர்த்தர். ஒருத்தனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அல்லேலூயா. நெசமா சொல்ற, ஒருத்தருக்குமே இயேசுவை பற்றியே தெரியாது. நீ சொல்ற சத்தியத்தில் இயேசுவை பற்றி சொல்றது மட்டும்தான் சத்தியம். அநேகர் மீட்கப்படுவார்கள். பேசுகிறது நீங்கள் அல்லையா? கிரியை செய்யறது யாரு? தேவன். அனுப்புகிறவர் நான் அல்லவா? இருக்கிற பலத்தோடு நீ செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா யார் போவா அப்படின்னு ஏசாயா 6வது அதிகாரத்தில் சொல்றாரு. 8வது வசனம் நினைக்கிறேன். அவன் என்னை அனுப்புவான் ஆண்டவர் அப்படிங்க. அனுப்புவார் தேசத்தில் அனுப்புவார். எனக்கு பலம் இல்லாம போச்சு. இல்லைன்னா நாங்கள் வரவேன், இங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். இல்லை, எனக்கு பலம் இல்லாதனால தான் இவ்வளோ தூரம் சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா எங்கனையா ஒரு ரூம் எடுத்துகிட்டு எனக்கு அச்சு கிடைச்சா போதும், யாரோடைய பைசாவும் எனக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டெடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இல்லையா? இது பிசாசுக்கே பிடிக்கல, டக்குன்னு கரண்ட் ஆகிட்டான். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் காரியங்கள். அதனால தேசத்தை அசைக்க, ஐயா நான் படிக்கலையே, நான் ஆடுலாம் மேய்க்க. எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கியா? சின்ன பிள்ளையில இருந்து மேய்க்க. அதே மாதிரிதான் மேய்ச்சான். யாரு? தாவீது மேய்ச்சான், மோசையும் மேய்ச்சான், யாக்கோபு மேய்ச்சான். முற்பிதாக்கள் பூரா யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. ஏன் ஆடு மேய்க்க தேர்ந்தெடுத்த? அது ஆடையும் ஜனங்களையும் ஒப்பிட்டு தான் பைபிள் சொல்லுது. பைபிள்ல மனுஷனை எதோட ஒப்பிட்டு தெரியுமா? ஆட்டோட ஒப்பிடுது. கர்த்தர் நல்ல மேய்ப்பர். இயேசுவை இதோட ஒப்பிடு தெரியுமா? ஆட்டு குட்டிக்கு ஒப்பிடுகிறது. அல்லேலூயா. பாவங்களை சுமந்து இருக்கிற மேய்ப்பரை யாரு ஒப்பிடுது தெரியுமா? இயேசுவை ஒப்பிடுது.
அப்போ ஆட்டு மேய்க்கிறதுல ஏகப்பட்ட காரியங்கள் இயேசுவை தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறதுனால தான் இவங்களுடைய படிப்பினைகள் பூரா எங்க இருந்து தெரியுமா? ஆட்டுக்கடையில் தான் இருந்தது. மோசே 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். அங்கதான் இயேசுவை கண்டுகிட்டான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு அங்க கண்டுக்கிட்டான். தாவீது ஆடு மேய்ச்சான். சிங்கத்தில் எப்படி சண்டை போடணும், கரடியில் எப்படி சண்டை போடணுங்கிறத கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நானும் ஆடு மேய்ச்சி தான் ஏகப்பட்ட பாடங்களை இதுவரையும் கற்றுக்கொண்டேன். இதுவரை கற்றுக்கொண்டேன். நானும் ஆடு மேய்க்க தான் செய்தேன். அந்த ஆடை மேய்ச்சிடலாம். இது பூரா வெள்ளாடு, செம்மலி ஆடை மேய்ச்சிடலாம். வெள்ளாடு பார்க்க பாருங்க. அல்லேலூயா. அதனால நேரம் ஆயிட்டு. இயேசுவின் நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். மோசே அல்லேலூயா என்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவித்தார். ஆமென். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்க காரியம் என்னன்னா 40 வருஷம் அங்க தேவனால் உருவாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் அந்த அல்லையா பார்வன் முன்பாக நின்று தேவ பலத்தை பெற்று அந்த அடிமைத்தனத்தின் விலங்கை உடைத்தார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல அடிமைத்தனமே இல்லையா? யாரு எங்க இருக்கு? உங்க அம்மா அப்பா கேட்டாக்குன்னு ஒவ்வொரு ஆளும் பிசாசுக்கு எப்படி இருக்கும்? பாவத்துக்கு என்னமா இருக்கும்? அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்னமா இருக்கும்? அடிமை. அந்த அடிமைத்தனத்தின் விலங்கை உடைப்பதற்காக மோசேயை போல உங்களையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை போல உங்களையும் தெரிந்திருக்கிறார். பார்வோன் மோசேயை தவிர யாரு அங்க போய் அவன் முன்னால் என்னெல்லாம் கொன்றுவான் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? அவனுடைய முக அசைவு அநேகரை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இவன் பார்வோன் முன்பாக நிற்பதற்காக ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தினார். அதான் மோசே அவனால கொல்ல முடியல. ஏன்னா அவன் இருந்த இடத்துல இவன் என்ன செஞ்சிருக்கான்? வளர்ந்திருக்கான். அல்லேலூயா. அவனுடைய தந்திரம் எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். அதனாலதான் அங்க இருந்தே பிரித்தெடுத்து அவனுக்கு எதிராகவே உருவாக்கி அவன் முன்னாலே நிப்பாட்டார். நானே என்ன நினைச்சு பார்த்திருக்கேன். இதே ஆரோன் மட்டும் இருப்பான ஆரோன் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுவான். ஒரே ஒரு தடவை சொல்லலாம், மோசே நீ திருப்பி முகத்தை பார்க்காத, மார்த்தனை உன்னை கொன்றுவாங்க. ஆனா இந்த கொன்றுவான்னு கூட சொல்ல மாட்டான். மற்ற ஆளுக்கு பார்வன்ட்ட பேசி தப்பிச்சிட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முன்னாலே நினைக்க முடியாது. அவ்வளவு கொடூரமானவர்கள். அல்லேலூயா. ஆனால் மோசே மட்டும் நிற்க காரணம் என்னன்னா, மோசே அங்கிருந்து பிறந்தவன், அங்க அந்த பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த பங்களா அந்த அரண்மனையிலே அநேகரை தெரிந்தவன், அங்கே உரிமை பெற்றவன். ஏன் பவுலை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? பவுல் ரோமரால கொல்ல முடியல. ரோம பிரதேசம் ரோமனுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் கொன்றுவாங்க. ஆனால் இவன் யூதனா இருந்தும் ரோமில் குடியுரிமை சட்டத்தை வாங்கியிருந்தான். அதனாலதான் ரோமானியர்கள் யாரை கொல்ல முடியல. குடியுரிமை இருக்கு. குடியுரிமை உள்ளவனா ரோமர்கள் கொல்லக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா தேசத்தில் பரப்புவதற்கு அந்த ரோம குடியுரிமை சட்டம் அவனுக்கு பிரயோஜனப்பட்டது. அல்லேலூயா. அடிமைத்தன விலங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைக்கும்படியாதான் மோசே போல கர்த்தர் 24 வருஷங்களை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 24 வருஷம். அல்லேலூயா. எத்தனையோ ஆடு வந்தது, எத்தனையோ ஆடு போச்சு. ஆமென். எத்தனையோ ஆடு வந்ததா? எல்லாம் பாதில போயிட்டாங்க. உங்க அப்பா வந்தார் தெரியுமா? 6 நாள் அங்க ஓரத்தில் நம்ம வசனத்தை என்ன சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பார். நம்ம சொல்லி கொடுக்குறத டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். தப்ப முடியாது. என்னைக்குனாலும் தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணி தேவன் கிரியை செய்து அந்த குடும்பம் விடுதலை ஆகி அவங்க தேவனை சத்திய அதில் வச்சு நீங்கள் என்னைக்குனாலும் சரி அந்த குடும்பம் தேசு கிறிஸ்துக்காய் உங்கள் மூலமாக பயன்படும். இந்த இடம் கிடைச்சிருக்கு சும்மா சாதாரண காரியம் கிடையாது. இவங்க வீட்டில் போய் நானும் என் வீட்டை போய் ஜெபம் பண்ணி வந்திருக்கலாம். போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு
எப்படியோ எல்லாம் தேவ திட்டம். எங்க மருமவ இந்த இவ்வளவு வயசு அவ வீட்டுக்கு நான் போயிருக்கேன், தெரியாது. அதெல்லாம் அன்னைக்கே தூக்கிட்டு வந்துருப்பேன். அன்னைக்கு 3 பிள்ளை பொட்ட பிள்ளைகள் இருக்காங்க, கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. இது நடுவுள்ள பிள்ளை. அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க எந்த செய்தீர்களோ அது ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு ஆத்மாவுக்கு பிரயாசப்பட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க எந்த ஊர்ல, அதான் சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை கிழக்குக்கும் மேற்குக்கும் நீ என்ன செய்ய அலைந்து திரி, எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமாய் தருவேன்னாரு. எங்க இருந்து அலைஞ்சிருக்க தெரியுமா? ஆலங்குளத்துல இருந்து புளியற வரையும் கால்படாத ஊர் கிடையாது. எல்லாம் யாருக்கே? நமக்கு தான், நமக்கு தான். ஒவ்வொருவரும் ஊழியக்காரரா மாறணும், ஒவ்வொருவரும் இயேசுவா மாறணும், ஒவ்வொருவரும் இயேசுவின் வல்லமை தரித்தவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தை வெளியரங்கமாக்குறவர்களாய் மாறணும், ஒவ்வொருவரும் சத்தியத்தை வெளிப்படுத்துறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஐயா நான் படிக்கல இல்லை, அந்த தகுதி தான் வேணும். நான் அதே நேரம் சொல்ல காரணம் நம்ம எல்லாருமே பலவீனர்கள். அல்லேலூயா. அடிமைத்தன விலங்கு உடைப்பதற்காக மோசே தெரிந்தது போல நாமும் அநேக அடிமைத்தன விலங்குகளால் உடைக்கப்படுவதற்காக அநேகர் அடிமைத்தன விலங்கில் இருந்து உடைப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். என்ன அடிமைத்தனம் சொல்லலன்னா, அநேக நேரம் ஏவாள் குடும்பத்தை தான் நினைச்சு பார்ப்பேன். எவ்வளவு பெரிய காயங்கள். அடிமைத்தனம் யாருக்கு அடிமை? அவங்க மனுஷருக்கு அடிமை இல்லை. யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை. அவங்க அந்த பிசாசு படுத்துகிற பாடை பார்த்தா பயங்கர பாடுகள். நீங்கள் எவ்வளவுதான் கண்ணை ஓப்பன் பண்ணாலும் அந்த கண்ணை என்ன செய்ய மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. அவ்வளோ ரூபாயை கொடுத்து பார்க்க, அதட்டி பார்க்க, காரியத்தை சொல்லி பார்க்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு பலன் கூட நமக்கு பலன் குறைய மாதிரிலாம் இல்லை. நம்ம பலம் வாங்கணும். பலம் வாங்கிட்டு அடிமைத்தன விலங்க என்ன செய்யணும்? உடைக்கணும். மோசே அல்லேலூயா மனாந்தரத்தில் அல்லேலூயா அக்கினியில் பேசுனது போல தனிமையில் ஜெபம் பண்ணி தேவனோடு பேசக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். காயப்படுது நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. நம்ம அண்ணன் காயப்படுதாம்பியா, அதுவும் அண்ணன் ஒரு பையன் இறந்து போனா பயங்கர எனக்கே வேதனையாக இருந்தது. இவ்வளோ வருஷம் எடுத்து வளர்க்கறதுனா சாதாரண காரியமா? பிசாசு அப்படியே சாப்பிட்டு போயிடறான். இப்போ அப்படி தான் பிசாசு சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் பவரோட போனோம். 10 தடவை தோத்துட்டான். யாரு? மோசே 10 தடவை தோத்துட்டான். ஆனால் 10ஆவது தடவை போகும்போது தான் ஜெயிச்சிட்டான். எப்படி ஜெயிச்சான்? வல்லமை வாங்கிட்டு போகிறான். சொல்லுதான் நாளைக்கு தலைப்பிள்ளை அல்லது காவல் கிடங்கில் இருக்கிறவன் தலைப்பிள்ளையிலிருந்து ராஜ சிங்காசனத்தில் இருக்கிறவனுடைய தலைப்பிள்ளை வரை எல்லாம் என்ன செய்யணும்? மாண்டு போகும். அவன் செத்த பிறகு தான் விடுவான். பிள்ளையெல்லாம் செத்த பிறகு தான். அந்த அளவுக்கு அடிமைத்தனம். அவ்வளோ விலங்குகளை போட்டு கட்டி வச்சிருக்கான். இல்லையா? நானே நான் நினைக்க வேண்டியது, இந்த ஊரில் அநேகர் நான் என் தப்பு பண்ணுறேனா, பொய் சொல்லுறேனா, யாரையும் ஏமாத்துறேனா, யார்ட்டையா துட்டப்படுதுறா. ஆனால் நம்ம கண்டோன்னா எக்காலமும் ஏளனமோ என்னெல்லாமா பேசுகிறாங்க. அல்லேலூயா. பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? அசுத்த மாம்சத்துக்கு விரோதமா ஆவி என்ன செய்யுது? எழும்புது. சொல்லதான் செய்வான். ஐயா அல்லையான்னு சொல்லுவான், ஆண்டவர்னு சொல்லதான் செய்வான். நாம அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆட்கள் அல்ல. பலத்தோட தேவ பலத்தோட ஒரு நாள் போய் அவங்ககிட்ட போய் பேசுவோம். அவன் பல மறுமுறை தேவனுடைய பலத்தை கருத்துக்குள்ள நினைச்சுவோம், அடங்கி இருப்போம். பலம் பெற்றோன்னு ராஜா முன்னால போய் நிற்போம். அல்லேலூயா. ராஜா முன்னால போய் நிற்போம். ஒவ்வொரு அல்லேலூயா ஊழியர்களும் ராஜாக்கள் முன்னால போய் நின்றாங்க. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரர். அவன் யார் தெரியுமா? அல்லேலூயா ஆலயத்தை கெடுத்து ஆலயத்தில் உள்ள கர்த்தருடைய பந்திக்குன்னு வைத்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வைப்பாட்டிகள்லாம் ஒரே மேஜையில் உட்கார வச்சு தண்ணி அடிக்கும். எந்த இதில்? கர்த்தருடைய பாத்திரத்தில். அவ்வளோ பெரிய அயோக்கியம். அங்கே டேனியல் ஒரு மனுஷனை எழுப்புகிறார் கர்த்தர். அல்லேலூயா. எழுப்புகிறார். சபையை கெடுக்கிற ஆவிகள் இப்பவும் உலமுறை இருக்கு. அநேக சபைகளை கெடுத்து, ஒரு சபையிலாவது இயேசுவை பற்றி சொல்லவே இல்லை. கதை சொல்லுவாங்க. யாக்கோப்பு ஆடு மேய்ச்சான்,
சவுல் கழுத மேய்ச்சான் அப்படின்னு பேசுவான். ஆனா இயேசு உனக்காய் பலியானார்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு சபை கிடையாது. இது யாரோட ஆவி தெரியுமா? அந்த நேபுகாத்நேச்சரின் ஆவிகள். பணம் இல்லையா? பணம் இல்லை. பணம் எதுக்காகும்? குப்பையில் போய் தூக்கி போடணும் பணத்தெல்லாம். பிரசங்கம் எதுக்காகும்? ஒன்றுக்கும் ஆகாது. யாரு வைக்க கூட பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க பேசுகிற வார்த்தை ஒருத்தர் இருதயத்தை போய் உடைக்கணும். நீங்க பேசுகிற வார்த்தை ஒரு இருதயத்தில் இயேசுவை சேவிக்க வைக்கணும். வைக்கா அதுதான் தேவனுடைய வார்த்தை. பிரசங்கையா இயேசு வருகிறார், போகிறார், கண்ணீர் விட்டார், உட்கார்ந்தார், எந்தித்தார், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சபையை கெடுக்கக்கூடிய பயங்கரமான ஆவிகள். அதுல ஒரு மனுஷனை எழுப்புறாரு. அவன் ராஜா சாப்பாட்டுல சாப்பிடுறதுக்கு அங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இவன் மேசையில் கொண்டு ராஜா சாப்பாடு உனக்கு வச்சிருக்கான்னு சொன்னான். இதை எடுத்துட்டு போ, நான் சாப்பிட மாட்டோம்னா. எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? ராஜா சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு பெரிய மேன்மையில தூக்கி குப்பையில் போடியா, எனக்கு வேண்டாம் அப்படிங்க. அவங்க சொல்றான், நான் இத்தனை நாள் தரேன், இதுக்குள்ள இவங்களை சாப்பாடு போட்டு நான் ஆளை தேர்னவனா மாறணும், ஞானம் உள்ளவனா மாற்றணுங்க. அவன் எல்லாம் மட்டன் கிட்ட அதெல்லாம் எனக்கு தூர போட்டுறியா? சாதாரண ரேஷனில் போடுற பருப்பு இருந்தால் போதும், அந்த சோறை பொங்கி வைப்போங்க, அதை தான் சாப்பிடுறான். எல்லாரையும் காட்டிலும் ஞானியாய் மாற்றினார் கர்த்தர். ராஜா அந்த புறத்தில் அவன் கனவுங்கிற கனவுக்கு பூராமே அர்த்தத்தை இவன் சொல்லலாம். அதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவன் கனவையும் சொல்ல மாட்டானா, அர்த்தத்தையும் சொல்ல மாட்டானா. இவங்க தான் கனவையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்லணுமா? அதையும் தேவன் அவனுக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். 3 ராஜாக்கள் வரை அவன் ராஜாவின் 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் இருந்தான். தானியேலே வென்றால் கொலு மண்டபத்தில் வீட்டிருந்தான், ஜோம் பண்ணதான். மேல வந்து அசுத்தாவிகள் அவன் ஜெபத்தை தடை பண்ணது. தேவன் அங்கிருந்து மிகாவேல் பட்டயத்தை அனுப்பிட்டாரு, போய் யுத்தம் பண்ணியா, அடிச்சு நொறுக்குன்ட்டாரு. அந்த ஊழியக்காரன் தேவை. ஆண்டவரை கண்ணீரை துடைக்கிறார், காயங்களை ஆற்றுகிறார். அநேக நேரம் இந்த செல்வியை பற்றி ஜெபம் பண்ணும்போது 3 பிள்ளைகள் ஆண்டவர். 3 பிள்ளைன்னா 10 பிள்ளைன்னா யார் பார்க்கணும்? கருவை உருவாக்கினவர் யாரு? பெற செய்தவர் யாரு? ரொம்ப இலக்காரமா பேசுவாங்க. 3 பிள்ளைகள் 3 3 என்ன 10 இருந்தாலும் யார் தான் பார்க்கணும்? சரி, ஒரு பிள்ளை என்ன வேண்டாமா? எல்லாம் அவர் தான் பார்க்கணும். இந்த இலக்காரம்லாம் வேண்டாம். கொடுத்தவர் தண்ணியை ஊற்றுனா மரத்தை வச்சிரு தண்ணியை ஊற்றுவாரு. உங்க இலக்காரம் வந்து அவங்க பிள்ளையெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம். அல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம், ஆண்டவரே அவன் 3 பிள்ளைகளுக்குள்ள எல்லா தேவைகளையும் சந்தியும். ரொம்ப இலக்காரமா செல்லாது. ஐயோ 3 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை போயா. அவர் காக்கை குஞ்சுகளுக்கும் என்ன செய்யறாரா? உணவளிக்கிறார். அவர் நீட்ட வாங்கி கொள்ளும், முடக்கினால் எல்லாம் என்ன மாண்டு போகும். ஒரே கொரோனால அநேகம் ஆயிரங்களை கொண்டுட்டாரு. அல்லேலூயா. தானியேலை போல ஆட்கள் தேவை. சிங்கத்தின் வாயை அடைக்கக்கூடிய தானியேல்கள் தேவை. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியாக்கள் தேவை. சும்மா அல்லேலூயா அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிரியர் இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு என்ன வாயிலிருந்து வார்த்தைகள் பெறவாத இருக்கும் முன்னே என்ன தேவை என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கா? அறிந்திருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. அக்காவா தங்கச்சியா? அக்கா. நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது உலகத்துல. பணத்தை வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்ட முடியாது. பணத்தை வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் முடிச்சு வைக்க முடியாது. நான் நாளைக்கு செத்துறணும்னு நினைச்சா செத்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. தூக்கு போட்டோம்னாலும் சாவு வராது. அவர் நினைச்சா என்ன வர்றான்? சாவே வர்றான். ஒரு அண்ணமும் அவர் இல்லாம அசைய வச்சாத எலியா தேவை. தேசத்தை அசைக்கக்கூடிய, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய, ஆகா புண்டாக போய் நீதான் துரோகின்னு சொல்லக்கூடிய எலியா தேவை. அல்லேலூயா. எலியாக்கள் தேவை. நல்ல வல்லமையான ஊழியர்களை தேவன் இந்த எழுப்புதல் எழுப்ப போறார். ஏன்னா நம்ம புகழை மையமா வைக்கல, பணத்தை மையமா வைக்கல, நம்ம பலத்தை நம்பல, நம்ம அறிவை நம்பல. அப்ப அவர் செய்தே என்ன செய்யணும்? தீரணும். தேசத்தை அசைக்க பயன்படுத்துவார். ஆமா, சிங்க கோயிலை ஒரு தீக்காண்டு போட்டான். குற்றம் என்ன? ஒரே ஒரு குற்றம் தான். என்ன குற்றம்? போர்ச்சில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவ தேவனை தவிர யாரையும்
நோக்கி என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. இவன் எப்போதும் செய்கிற மாதிரி அவன் வானத்தின் பலகணிகள் திறந்திருக்க, அதுதான் அவன் மேல குற்றம். அவன் சொன்னான், ஐயா வாசிப்போம், நான் இப்படியே பேசியிருந்தேன் நேரம் ஆகும். தானியேல் 6வது அதிகாரம் டயத்தை பார்க்கலோ 6வது அதிகாரம் 18வது வசனம். 6 தானே? தானியேல் 6. இல்லை என்ன ஒரு வருஷம் மூணாவது அதிகாரம் வாசிப்போம். 3 இது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 16வது வசனம். என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல ஏன் யாரை பார்த்து சொல்றான்? பொற்சிலை வணங்காத அல்லையா இந்த சாத்ராக் மேசாக் எல்லாரும் பொற்சிலை வணங்கா, இவன் வணங்க மாட்டோம்னா ராஜா பார்த்துக்கா உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அர்த்தம், என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் இங்கே கண்ணை மூடனா எங்கே கண்ணை திறப்பேன்? ஆண்டவர்கிட்ட கண்ணை திறப்பேன். நீ கொன்னாலும் இதுக்கு மிஞ்சி என்னையா செய்ய முடியும்? பணம் வேண்டாம், சேர்த்து கொண்டா கொண்டுக்கோ, இல்லையா புகழ் வேண்டாம், அவன் என்ன செஞ்சிட முடியும்? அவன் இந்த உலகம் பிடிக்கிறது எதை வச்சு பிடிக்க தெரியுமா? பணத்தை போட்டு பிடிக்க, புகழை வச்சு பிடிக்க, இல்லை கொண்டுருவோங்க. இவன் எதுக்கும் பயப்படல, உமக்கெல்லாம் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தால நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார். நல்ல கேளுங்க, அவர் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க அக்கினி ஜுவாலைக்கும் உம்முடைய கைக்கும் விடுவிப்பார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இவர்கள் எல்லாம் இருந்து என்னை விடுவிப்பார் அப்படிங்க. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுவ, இதோட மேன்மையான வார்த்தை, அப்படி ஒரு வேளை விடுவிக்காம போனாலும் செய்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை. ராஜாவையோ உமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கட்டும்யா, என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, ஒண்ணுமே செய்ய முடியாது. நான்லாம் எத்தனையோ எப்பவுமே பணத்துக்கு வேலை போயிருப்பேன் தெரியுமா? பணத்தை கொடுத்து என்னெல்லாம் வாங்க பார்த்தாங்க, அது இங்கே விலை போவாது. அல்லேலூயா, ஏற்கனவே ஒரு இடத்துல விற்கப்பட்டாச்சு, திரும்ப விலை போகாது. அல்லேலூயா, பட்டினியா போட்டு கொண்டு எடுத்துட்டான். சும்மா குளிச்சுட்டு சுவா போட்டு கையை உதறனா என்ன பாருங்க, கையை உதறதே செஞ்சேன். போனா அவன் பையன் டெலிஃபோன் பண்ணி, எப்பா எங்கேயாவது செவரில் அடிச்சுருப்பியாங்க. அவன் அவன் பெசையிட்டுங்க அங்கே கெட்டுறவன். அவன் இன்னொரு ஆள் சொல்லுது, எப்பமா அடிபட்டது இப்போ தான் வலிக்கு அப்படிங்க. நான் எது என்னன்னு எங்கே போய் முடிவு பண்ணும்? அவன் என்னடா எங்கடா போய் விழுந்தடா அப்படிங்க, என்னடா இப்படி போய் விழுந்திருக்கடா அப்படிங்க. அவன் பேர சின்ன என்னடா இப்படி போய் விழுந்திருக்கா அவன், என்னடா இப்படி போய் விழுந்திருக்கேடா அப்படிங்க அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாரை போய் சொல்லுவேன்? நான் ரொம்ப வேலை செய்யலை, தூக்க கூட இல்லை, நல்ல மேல்காலில் சுவா போட்டேன் கண்ணில் கொஞ்சம் சுவா விழுந்துறதுனால டக்குன்னு என்னது கையிலெல்லாம் சுவாப்பாக இருந்ததுனால கொஞ்சம் உதறதான் செஞ்சேன். உதறல வெடுக்குன்னுது. என்ன வெடுக்குன்னு பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு பொசு பொசு பொசுன்னு வீங்கிட்டு, என்ன வீங்கிட்டுன்னு அவள் இந்த பனிக்கட்டியை இந்த என்ன ஐஸ் கட்டியை வைக்க, வெண்ணி வச்சு ஊற்ற, உப்பு கட்டி அடைக்க, அப்புறம் இந்த கறி பவளத்தை உரைச்சி போட, என்னெல்லாம பண்ணி பார்க்கும். இங்கன பூரா வீங்கினது இது பற்றி இங்கன வீங்க ஆரம்பிக்கு. இது ஆகாதுன்ட்டு பிறகு நேரம் அவர்கிட்ட போய் கட்டி இப்போ 3 கட்டு கட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கை வந்து கெடுத்தும் வைங்களேன், எதுவும் பிரச்சனைனா வீங்கி வந்தா தான் அந்த கை வீங்காம இருக்கும். அப்ப என்ன என்ன காரியம்?
இவன் யாருக்கோ விரோதமாக நமக்கு விரோதமாக இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? எழுப்புதமில்ல அநேகரை இப்படி சொல்லிட்டு இருக்கான். நீ போய் அநேக சிங்கங்களின் வாயை அடைக்கணும்னு சொல்றான். அப்ப இவனை என்ன செய்யப்படாது? நடக்க விடப்படாதுன்னு நினைக்கிறான். யாரு? சத்துரு. அதனால இந்த தானியேல்கள் தேவை. ஆகாப் ராஜா தேவையில்லை. அக்னியை இறக்கக்கூடிய எலியா தேவை. அல்லையா? ரைட். இன்னொரு வசனத்தை இன்னொரு ஆளை பார்ப்போம். தாவீது மோதினது யார்கிட்ட தெரியுமா? மாமிச மலையாகிய கோலியாத். இன்னொருத்தர் விழுந்து போன சவுல். அல்லேலூயா. இந்த ஆவிகளை மோதி ஜெயிக்கிறது ரொம்ப சங்கடம். நல்ல கழுத உலகத்துல சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பலன் போதுமானது அல்ல. தேவ பலத்தை வாங்கிதான் உலகத்துல உள்ள காரியங்களை நாம ஜெயிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கோ சவுலை ஜெயிக்கிறதுக்கோ தாவீதால என்ன செய்யாது? முடியாது. ஆனா கோலியாத்தை ஜெயிக்க தேவ பலத்தை வாங்கி கோலியாத்தை வீழ்த்தினான். அது மாமிசம். அவன் ஒரு விசை சிங்கம், பிசாசு, கரடி, இருள். இது மாமிசம். மாமிசத்தை கண்ட உடனே அல்லையா நீ எதுக்கு பயப்படலையோ மாமிசத்துக்கு பயப்படணும். எந்த மாமிசத்துக்கு? பக்கத்து வீட்டு அக்கா, அண்ணன், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பயப்படணும். எதுக்கு? எப்படி பயப்படணும்னா அவனுடைய சரீரத்துக்கு அல்ல, மாமிசத்தின் கிரியைகளுக்கு பயப்படணும். அந்த கிரியைகளை நீங்க ஜெயிக்கணும். இருள் வாரதே தெரியாது, கரடி வாரதே தெரியாது, சிங்கம் வாரதே தெரியாது. சிங்கம் டபக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு கொண்டு போயிட்டு வீழ்த்திட்டான். இயேசுவின் நாமத்தில் போய் பின்னாலே போய் பிடரிய பிடுங்கி ஆட்டுக்குட்டியை வாயிலிருந்து பிடுங்கி எடுத்துட்டான். யார்? தாவீது. வீட்டில் போய் ஈசாட்டை போய் சொல்லுவான், எப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லியவா செஞ்சான்? சொல்லவே இல்லை. வீட்டிலே சொல்லலை. யார்கிட்ட வந்து சொல்லலாம்? சவுல்கிட்ட வந்து சொல்லலாம். சவுல் என்ன செய்யலாம் தெரியுமா? அவன் தான் கீழே விழுந்து போனவன். அவன் என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, யுத்தத்துக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுதான். உன் ட்ரெஸ்ஸு எனக்கு வேண்டாம், அது எனக்கு லாய்க்காகாது, தூர போட்டுட்டு கல்லும் கவுன்னு தான் எடுத்துகிட்டு போனான். ட்ரெஸ்ஸு என்ன தெரியுமா? அவன் பலத்தை இவன் விழுந்து போனவனுடைய பலம் ஓடிக்கிட்டு இருக்கவனுக்கு சரிப்பட்டு வராது. நான் அநேக ஊழியர்கள் செய்கிற காரியங்களை தவறு என்று போதிக்க காரணம் என்னன்னா, விழுந்து போனவர்கள், இயேசுவை சொல்லாதவர்கள் விழுந்து போனவர்கள். அவங்க பணமா பெரிய புக்கு போடலாம், பெரிய சிடி போடலாம், இயேசுவை சொல்லலையா நீ விழுந்து போனவம்பியா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு முடிப்போம். நிறைய பேரை பார்க்க வேண்டியது நேரம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை போல மாறணும். என்ன செய்யணும்? மாறினாதான் நீங்கள் யுத்தம் செய்ய முடியும். ஆமென். மறுபடி என்ன செய்யணும்? பிறக்கணும். நீங்கள் இப்போ நான் பிறந்திருக்கேன், மாமிசத்தில் பிறந்திருக்கேன். திரும்ப எப்படி பிறக்கணும்? ஆவியில் பிறக்கணும். என்னைக்கெல்லாம் பிறக்கணும்? நெதம் பிறக்கணும். நெதம் என்ன செய்யணும்? பழைய மனுஷன் சாகணும், புதிய மனுஷன் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம். எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், கொஞ்சம் வேகமாக முடிப்போம். யோவான் 3ஆவது அதிகாரம் 3, 4, 5, 6, 7 வாசிக்கலாம். டக்கு டக்குன்னு வாசிக்கலாம். நேரம். ஆமென். காண மாட்டான். ஆமென். ஆமென். போதும், ஒரு நிமிஷம். நீ எழுப்புதல்ல பங்கு பெறணும்னா ஒவ்வொரு நாளும் பிறக்கணும். சொல்லுங்க. நீ நல்ல காட்டுக்கிடுங்க. எழுப்புதல்ல ஒவ்வொருவரையும் தீவிரமாய் பயன்படுத்த போறாரு. மிந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார், பிந்தினோர் அநேகர் மிந்தினோர் ஆவார். சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒவ்வொரு ஆளையும் தேசத்தில் வல்லமையா பயன்படுத்த போகிறார் கர்த்தர். நீங்க சரியானபடி சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்கலன்னா நீங்க பயன்பட முடியாது. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பிறக்கணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். மறுரூபம் வாங்கணும். பழைய மனுஷனை கொண்டு போடணும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். நீங்க பழைய மனுஷனா இங்க மாம்ச மனுஷனை அழிச்சு அல்லது ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். அப்பதான் நீங்க இயேசுவை போல மாறி இயேசுவின் கிரியைகள் அந்த பூமியில நீங்க உங்களால செய்ய முடியும். இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும் வராது, இயேசுவை போல மாறினாதான் இயேசு செய்த காரியங்களை நீங்க என்ன செய்வீர்கள். மனுஷன் உங்க முகத்தை பார்ப்பான், பிசாசு உங்க முகத்தை பார்க்க மாட்டான். உங்களை இயேசுவை போல மாறி இருக்கான்னு பார்ப்பான்.
ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? இயேசுவை பிசாசானவன் சொல்லுங்க முகத்தை, அல்லையா, மனுஷன் மாம்சன் முகத்தை பார்ப்பான், பிசாசானவன் நான் இயேசுவை போல மாறி இருக்கணும்னு பார்ப்பான். மாறி இருந்தா தான் நீங்க ஊழியம் செய்ய முடியும். அநேக ராஜாக்கள் வந்து ஆலோசனை கேட்பாங்க. நான் அப்படி சொன்ன மாதிரி அது பெரிய பெரிய படிச்சவங்க என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க. எனக்கே நான் அற்பமானவன், நான் என்னையும் நானே நினச்சிட்டேன். ஆண்டவரே, எனக்கு இந்த தகுதியை நீர் வச்சிருக்கிற. ஏன் தெரியுமா? இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுது, தேவ சத்தியங்கள் வெளிப்படுது. அதனால தான் கேட்குறாங்க. சும்மா எல்லாத்தையும் அடங்கி போயெல்லாம் கேட்டவே மாட்டாங்க. தன் குறையை யாருமே சொல்ல மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. நேராவது அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ ஆமென் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள இவ்விடவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் என்ன சொல்றது பாருங்க, நன்றியோடு கொடுத்து. ஒரே பேரான குமாரன் அர்த்தம், ஒரே தலைமகன். அவர் நமக்காக கொடுத்து உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். அவர் தந்தது என்ன செஞ்சாரு? ஜீவனை தந்தார். என்ன தந்தாரு? ஜீவன். அந்த ஜீவன் இருந்தால் தான் நீங்க ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஜீவன், நித்திய ஜீவன் எப்ப தெரியுமா? நீங்க இயேசுவை முழுமையான ரூபா இயேசுவை போல மாறினாதான் அது நித்திய ஜீவனாய் மாறும். உங்களுக்கு நீங்க மனம் திரும்பணும்னா, பாவ மன்னிப்பை பெற்றோம்னா உங்களுக்கு கிடைக்க போறது வந்து ஜீவன், கிறிஸ்து என்ற ஜீவன். அது இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா கழுத மேய்ச்சான் ஆடு மேய்ச்சான்னு சொல்லி கதையை முடிச்சிடலாம். நான் இங்கிலாந்து போனேன்னா அங்கே ஒரு ஆள் ஆண்டு கதை விட்டார், ஒரு பெரிய ஊழியக்காரர். தாமஸ், நீ ஒரு ஜாதி, நானும் ஒரு ஜாதி. நான் 9 சர்ச்சு வச்சுருக்கேன். நான் உனக்கு ஃப்ரீயாகவே ஒரு சர்ச்சை தந்துடும், அதை நடத்திக்க, நல்ல வருமானம் இருக்கும், நீ பாட்டில் சர்ச்சை நடத்திக்கிட்டு. நான் வாரத்தில் ஒரு நாள் அமெரிக்கா போயிட்டு வருவேன். என் பக்கத்தில் தான் சார்ஜ் புஷ் வந்து டீ குடிப்பார். ஜார்ஜ் புஷ் காலத்தில் அவர் ஜார்ஜ் புஷ் என் பக்கத்தில் வந்து தான் டீ குடிப்பார். அவர் சொல்கிறார் என்கிட்ட, நீர் நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், உங்ககிட்ட ஜார்ஜ் புஷ் வந்து டீ குடிப்பார், என் கூட ஒரு ஆள் இருக்காரு தெரியுமான்னு நினச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. ஜீவன், அது நமக்குள்ள ஜீவன் மாறணும். நீங்கள் என்ன இப்போ ஒரு ஆள் நகையை காமிச்சு உங்களை பீத்துதான்னு வச்சுக்கிட்டுருவோம், அதை விட எனக்கு இயேசு பெரியவர்னு நினைக்கணும். ஆமென். என் பணத்தை காமிச்சு என்கிட்ட பணம் என்ன இருக்கு பாரு, இவ்வளோதானே இருக்குன்னு சொல்லிதான்னு சொல்லுவோம். அதை விட எனக்குள்ளே இயேசு பெரியவர். நான் அழகாக இருக்கிறேன், எனக்குள்ளே இயேசு அழகாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருப்தி அடையாத வரை உங்களை உலகம் பயங்கரமாக தாக்கும். அல்லேலூயா. ஏன்டா எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்காங்க, சண்டைக்கு வந்தால் நாங்கள் தான் செய்வோம். அதை விட ஒரே ஒரு ஆள் உள்ளே இருக்காரு, 1000 பேர் வந்தாலும் கொண்டுருவார், அவர் உள்ளே இருக்கார். அப்படிங்கிற திருப்தி உங்களுக்குள்ளே வரணும். ஆமென். ரைட்டு, நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10-11 9-10-11 9-10 கூட ஆச்சா போதும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு மரித்தோர் என்று எழுப்பினார் என்று விசுவாசித்தால் என்ன யார் ரட்சிக்கப்படும்? எப்ப ரட்சிக்கப்படும்? ரட்சிக்கப்படுவான். என்ன வேற ஒண்ணும் இல்ல, பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, குமாரனாய் இந்த பூமியில அவதரித்து என் பாவ சாபங்களை சுமந்து சிலுவையிலே தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை, எல்லாத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். நம்ம ஒவ்வொருவரும் யுத்த குதிரை. அல்லேலூயா. யுத்த குதிரை. நம்ம ஒவ்வொருவரும் நல்ல போர் சேவகர்கள்.
ஆமென். தேசத்தை அசைக்கக்கூடிய பலத்தை நமக்கு தந்து எல்லாருக்கிட்டையும் விதைச்சிக்கப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் விதைச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அநேக சத்தியங்களை விதைச்சிருக்கேன். இப்போ கேட்டால் உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் ஏற்ற நேரம் வரும்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக விதைக்கப்பட்ட விதை டக்குன்னு என்ன செஞ்சிடும், முளைச்சிரும். நான் இந்த நம்ம வரும்போது பார்க்க இந்த இதில் பூரா காஞ்சி போய் ஒன்றுமே ஒரு புல்லு தான் கட்டுது. திடீர்னு ஒரு மழை பெஞ்சு தான் பார்க்கணும், அங்கே இங்கேயும் குலையுமா அது பாட்டில் வளர்ந்துட்டு. அது எப்படி வளர்ந்துது? மழையை விடுங்க, அது எப்படி முளைஞ்சுது? போய் நட்டா வச்சோம், விதை அங்கே எங்கே கிடந்தது? அது மண்ணுக்குள்ளே கிடந்திருக்கு, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியல. திடீர்னு மழை விழுந்துடுறோன்னு டக்குன்னு பார்க்க இந்த வழியில் போக முடியல. ஆள் நடந்து தடம் மாத்திரம் தான் கிடக்கு. 2 சைடும் கொலையும் கொப்பமாக வளர்ந்துருக்குது. அன்னைக்கு பார்க்க எல்லாரும் அங்கேருந்து வர முளத்துக்கு கொலை உள்ளோடி நீஞ்சல் அடித்து வராங்க. எங்கேருந்து முளைச்சிது? உள்ள கீழே கிடந்த விதை தான் என்ன செய்யுது, முளைக்கு. அப்போ உங்களுக்குள்ளதான் என்ன விளைவிக்கப்பட்டிருக்கு? வேத சத்தியம் என்ற விதை என்ன செய்யப்பட்டிருக்கு, மயக்கப்பட்டிருக்கு. அது பின்மாறி காலத்து மழை பெய்யப்படும். அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், முளைச்சிடும், விறுவிறுன்னு முளைச்சிடும். யாரும் சொத்தை கிடையாது, யாருமே தூர தள்ளக்கூடியவர் இல்லை. எல்லாரையும் தேசத்தில் என்ன செய்வார், பயன்படுத்துவார். அவருடைய கல்யாண வீட்டில் எல்லா வேலைக்கும் ஆள் தேவை, பண்ணையில் எல்லா வேலைக்கும் ஆள் தேவை. எல்லா பாத்திரம் இருந்தால் ஒரு கல்யாணமே முடியும். அண்டா மாத்திரம் ஒரு 20 அண்டாவை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சிருவீங்களா? 20 கரண்டியை வச்சு நீங்கள் கல்யாணம் முடிச்சிருவீங்களா? கரண்டி வேணும், சட்டி வேணும், பொட்டி வேணும், எல்லா பாத்திரமும் மட்டும் இருக்கு. அதனால தேவனுக்கு பயன்படக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் தேசத்தில் தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் ஒருவரும் குறைவானவர் அல்ல. ஆமென். 10 பிள்ளை உங்களுக்கு இருக்கு, எந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான், எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் வச்சிருக்க. அவர் பார்வைக்கு எல்லாரும் ஒரே பிள்ளை தான். ஆமென். நான் இதை பார்த்து பேசுவோம், உங்களே பார்த்து பேசிட்டு அப்படிதான் ரெக்கார்ட் ஆயிரும். ரைட்டா? இல்லையா? அதனால தேசத்தில் பயன்படுத்துவதற்குண்டான எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கா. நீங்கள் இயேசுவை போற மாறுங்கள், தேசத்தில் பயன்படுவீர்கள். கர்த்தர் தேசத்தை அசைப்பார், எல்லாரும் மனங்கள் புரிஞ்சு